வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், ராமேஸ்வரத்துல மட்டுமா அத்துணை கிணறுகள் இருக்கு, தீர்த்த கிணறுகள் இருக்கு இல்லையா? ராமேஸ்வரம் கோவிலுக்குள்ள இருக்கு. முதல் அக்னி தீர்த்தம்ங்கிற கடல்ல குளிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாமே தீர்த்தங்கள் அந்த ராமேஸ்வரம் கோவிலுக்குள்ளேயே இருக்கு. அதுல எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே போலதான் நம்ம முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா? அதுல திருப்பரங்குன்றத்துல நிறைய குளங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்பவும் நிறைய குளங்கள் அங்க இருக்கு. அதுல பராமரிக்கப்படாத குளங்களும் இருக்கு. சில குளங்கள் காணாமலே போயிடுச்சு காலப்போக்குல. நம்ம திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய குளங்கள் பற்றியும், என்னுடைய முருகப்பெருமான், அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் மலை மீது சுனை ஒன்றை உற்பத்தி செய்து கொடுத்திருக்காரு. அதனை பற்றியும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவில் பார்க்கலாமா? திருப்பரங்குன்றத்துல பாருங்களேன், ராமேஸ்வரத்தை போலவே அதிகமான தீர்த்த குளங்கள் இருந்திருக்கு இங்க. அதுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய சில தீர்த்தங்கள், இன்றும் பயன்பாட்டில் உள்ள தீர்த்தங்களை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஆனா மலையை சுற்றிலும் நிறைய தீர்த்தங்கள் இருந்திருக்கிறது. மலை மேலையும் இருந்திருக்கிறது, குளமாகவே இருந்திருக்கிறது. இப்ப இருக்கிறதுல சிலவற்றை இப்பவும் நம்ம மீட்டுடலாம், அழியாம பாதுகாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய குளங்கள் இந்தளவும் இருக்கு. சில குளங்கள் இருந்த இடமே தெரியல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இறைவனும் சரி, இல்லை நமது முன்னோர்களும் சரி, நமக்காக தானே எல்லாவற்றையுமே ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை நமது சந்ததியினருக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே லக்ஷ்மி தீர்த்தம்னு இருக்கு. இந்த தீர்த்தம் ரொம்ப மிகச்சிறப்பான தீர்த்தம் பாருங்க. அடுத்தது சன்னியாசி தீர்த்தம். இத சன்னியாசி குளம்னு சொல்றாங்க. இந்த குளத்து தண்ணியை தான் நம்ம சுவாமிகளுக்கு அபிஷேகத்துக்கும் யூஸ் பண்றாங்க இந்த தீர்த்தத்தை. அதோடு இல்லாம இந்த தீர்த்தத்தின் பெருமையா, நோயுற்றவர்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுத்தா எந்த வகையான நோயாக இருந்தாலும், எந்த நோயாக அதிலிருந்து பிணியிலிருந்து விலகி வந்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முருகப்பெருமானின் அருள் அதிகம் உள்ள தீர்த்தம், மருத்துவ குணம் உள்ள தீர்த்தம் இந்த சன்னியாசி தீர்த்தம், சன்னியாசி குளம்னு சொல்றாங்க. அதனால இந்த தீர்த்தத்தை பக்தர்கள் ஒரு மருந்து போல எடுத்துட்டு போய் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கொடுத்து நோயாளிகள் நலம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சஷ்டி. சஷ்டி அப்ப விரதம் இருப்போம் இல்லையா? அந்த சஷ்டி விரதத்திற்கும் இந்த சன்னாசி குல தீர்த்தத்தை சாப்பிட்டு தான் அதை அவங்க விரதத்தையே முடிக்கிறாங்க. தினமுமே சன்னாசி தீர்த்தத்தை தான் அவங்க உண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 7 நாட்களுமே முருகப்பெருமானின் அருளோட இந்த சன்னாசி தீர்த்தத்தையும் சேர்த்து அவங்க அருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒரு குணம் உண்டு. அப்படித்தான் பாருங்க, இந்த மலைக்கு, திருப்பரங்குன்றம் மலைக்கு கிழக்கு பகுதியில என்னப்பன் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட சரவண பொய்கை குளம் இருக்கு. அது வற்றாத குளம். எந்த வெயிலாக இருக்கட்டும், எந்த ஒரு மழையே இல்லாத ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல மட்டும், இங்க சரவண பொய்கையில மட்டும் நீர் வற்றவே வற்றாது. எப்படி பெருமை பெற்றது, எப்படி வற்றும் அந்த நீர் முதல்ல? ஏன்னா என்னப்பன் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது இந்த குளம்னு சொல்றாங்க இல்லையா, சரவண பொய்கை குளம். அதனால சொல்றேன். அதே போல சத்திய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு வடக்கு பக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட தீர்த்தங்கள்லாம் இன்று இருந்துகிட்டு இருக்கு. மலையை சுற்றி இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் சிலதும் இருக்கு, ஆனா பராமரிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். மலை மேல பாதாள கங்கை அப்படிங்கிற ஒரு கங்கை தீர்த்தம் இருக்கு.
இதை மலை சுனை அப்படின்னும் சொல்றாங்க. இது காசிக்கு நிகரான, கங்கைக்கு நிகரான ஒரு தீர்த்தம், ஒரு இடம் அப்படின்னும் பெருமையாக சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல கர்க்கி முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்திருக்கான். இவனுக்கு என்ன ஒரு கொள்கையா வச்சிருக்கான் தெரியுமா? கொள்கை கெட்டவனும் தான் வச்சிருக்கான். பாருங்களேன், அந்த கொள்கை என்ன தெரியுமா? சிவபெருமானை வழிபடும் போது, சிவனை வழிபடும் போது யாராவது தவறு செஞ்சிட்டா, இல்ல வேற எதனால குற்றம் ஏற்பட்டுட்டா, உடனே அவர்களை எல்லாம் பிடிச்சிட்டு அடைச்சி வச்சிருவான். இங்கே சரவண பொய்கை குளம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு குகைக்குள்ள, பாறை குகைக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கான். அது 1000 அந்த சிவனடியார்கள் சேர்ந்த பிறகுதான் சாப்பிடணுங்கிற ஒரு முடிவுல இருக்கான் அவன். அதனால தினமுமே யாராவது சிவனடியார்கள் தவறு செய்கிறார்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு இருந்து அப்படி ஒரு தவறு செய்யும் போது உடனே அவங்கள தூக்கிட்டு இங்கே அடைச்சி வச்சிருவான். அது சிவபூஜை செய்யும் போது தவறு செய்தால் அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, தூக்கிட்டு வந்துடுவான். அவன் பேரு கர்க்கி முனின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன். அவன் என்ன அப்படி பண்ணிட்டே இருக்கான். 999 பேர் வந்துட்டாங்க. ஆனா இன்னும் ஒருவர் தேவை. அவனும் அதான் தினமும் தான் அவனுக்கு கிடைக்கிறாங்களே. நம்ம சிவனடியார்கள் தவறு செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனும் இதை செய்தானோன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் அரக்கன்கிறதுனால அவன் செய்யறது தவறுதான். அதுவும் இல்லாம சிவனடியார்களை போய் சிறையில அடைச்சிருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த நிலையில் அவன் ஒரே ஒரு சிவனடியாருக்காக காத்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையில போய் நம்ம நக்கீரர் சேர்றார் அந்த இடத்துக்கு. நக்கீரர் சரவண பொய்கை குளம் இருக்கு இல்லையா, அதுல நீராடிட்டு அமர்ந்து பக்கத்திலேயே ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து சிவ பூஜை செய்யலான்னு முற்படுறார். அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னா, அந்த ஆலமரத்துக்கு அடியில தானே அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு இலை உதிர்ந்துச்சுன்னா, அது காத்துல வந்துச்சுன்னா பறவையாகி பறந்து விடுமா. இல்ல இந்த சரவண பொய்கை தண்ணிக்குள்ள தீர்த்தத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மீனா போயிடும். இப்படி ஒரு ஆலமரத்தின் இலைக்கு ஒரு சக்தி உண்டு. எதனால? இந்த சரவண பொய்கை இங்கே இருக்கிறதுனால. இந்த சமயத்துல அவர் நக்கீரர் சிவபூஜை பண்ணிட்டே இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இலை, ஆலமரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்தது. அது என்ன பண்ணிட்டு பாருங்க, உதிரும் போதே பாதி இலை தரையிலையும் பாதி இலை தண்ணிக்குள்ளேயும் உதிர்ந்துருது. உடனே என்ன ஆகும்? பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறிடுச்சு. மாறிட்டு பறவை என்ன பண்ணுது? பறக்க பாக்குது, நிலத்துக்கு வர பாக்குது. மீன் என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ள போக பாக்குது. ஏன்னா இங்கு வந்தால் அது இறந்து விடும், அங்கு போனால் பறவை இறந்து விடும் அப்படிங்கிற அந்த நேரத்துல அது ரெண்டும் தன்னுடைய உயிருக்காக அப்படி இந்த பக்கம் இழுக்குது, இந்த பக்கம் இழுக்குது, ஒரே சப்தம். உடனே இவரு நக்கீரர் பூஜை பண்ணிட்டு இருந்தவரு இப்படி திரும்பி பார்த்தாரு. இது என்னது அதிசயம்? பாதி மீனாக இருக்கு, பாதி பறவையா இருக்கு, இது எப்படி இப்படி உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த அதிசயம், இது என்ன அதிசயம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவர் திரும்பி இப்படி பாக்குறப்பவே, நம்ம கர்க்கி முனி இருக்கான்ல அரக்கன், அவன் சிவபூஜை பண்ணும்போது நீங்க இதை போல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, பூஜையை முடிக்காம அதற்கு நடுவுல உங்க கவனம் சிதறனதுனால நீங்க இன்னைக்கு 1000வது சிவனடியாரா எனக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கொண்டு போய், நக்கீரரையும் கொண்டு போய் அந்த பாதாள குகையில பாறை இடுக்குல அடைச்சி வச்சுட்டான். உடனே அங்க இருந்த முனிவர்கள், சிவனடியார்கள் எல்லாருமே நக்கீரரை பார்த்த உடனே ஒரு ஓலமிட்டு, அப்பா உங்களால இப்ப நாம எல்லோருமே இறக்க போறோம். ஏன்னா 999 பேர் நாங்க இருந்தோம். அதனால அவனுக்கு கர்க்கி முனிக்கு எங்களை சாப்பிட முடியல. அவனுடைய கொள்கை என்னன்னா, 1000 முனிவர்களை பிடிச்ச பொழுதுதான், 1000 முனிவர்களை 1000 சிவனடியார்களை சேர்ந்தா மட்டும்தான் உங்களை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ உங்களால, நக்கீரரால 1000 பேர் ஆயிடுது. அதனால இப்ப நாங்க சாக போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க அந்த முனிவர்கள். அதாவது தவத்தினாலும் வரத்தினாலும் சிவபெருமானின் சிவனடியை போய் சேர்றது பெரிய விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரக்கனாலா நம்ம நம்ம உயிரை இழக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு மனசுல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு.
உடனே என்ன பண்ணாங்க, நக்கீரர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே, நக்கீரரே உங்களால இப்படி நம்ம எல்லாருமே போக போறோமே அப்படின்னு சொன்ன உடனே அவரு அந்த இடத்துலதான் திருமுருகாற்றுப்படைய பாடுறாரு. திருமுருகாற்றுப்படை பாடும்போது உடனே முருகப்பெருமான் அங்கே நேரடியா காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்துட்டு உடனே இந்த மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே அந்த கற்கி முனி எனும் அரக்கனை அவரு சம்ஹாரம் பண்ணிட்டார். அந்த இடத்திலேயே அழிச்சிட்டார். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி சிவனடியார்களையும் முனிவர்களையும் நீ துன்புறுத்துறதுனாலதான் உனக்கு இந்த சம்ஹாரம் நடக்குதுன்னு சொல்லியே அவரு அதே இடத்துல முருகப்பெருமான் அந்த கற்கி முனிய சம்ஹாரம் பண்ணிட்டார். சம்ஹாரம் பண்ணி அந்த பாறையை உடைத்து எல்லா முனிவர்களையும் சிவனடியார்களையும் எல்லோரையும் வெளியே விட்டுட்டாரு. எல்லோரும் மிக சந்தோஷத்தோடு சிவனடியார்கள் அத்தனை பேரும் சிவபெருமானை வழிபடுவதற்காக சென்று விட்டார்கள். ஆனா நம்ம நக்கீரன் மட்டும் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு நிற்கிறார். முருகப்பெருமானே ரொம்ப சந்தோஷம், என்னுடன் சேர்த்து 999 பேரையும் விடுவித்திருக்கிறீர்கள். ஆனா நானு கங்கைக்கு போய் குளிச்சுட்டு வரேன், காசிக்கு போகணும், கங்கையில போய் குளிச்சாதான் அந்த அரக்கன் கற்கை முனி என்னை தொட்டதுடைய அந்த சாபம் எனக்கு நீங்கும், அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகப்பெருமான் சொல்றாரு, நீங்க கங்கைக்கெல்லாம் போக வேண்டாம், இதோ இங்கேயே உங்களுக்கு ஒரு கங்கையை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில் இருக்க அந்த வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலால பாறை மேல ஓங்கி ஒரு ஊன்றினார். ஊன்றின உடனே அந்த இடத்துல அப்படியே கங்கை நதி பிரவாகமா மலை மேல இருந்து அப்படியே கொட்டுது பாருங்க. சாதாரண சுனைதான், அவர் ஓங்கி ஒரு ஊனினார் அந்த வேலை. அந்த ஊன்றினதுனால ஏற்பட்ட காயத்துல அந்த பாறை இடுக்கிலிருந்து கங்கை பிரவாகமா வந்துட்டு இருக்கா. உடனே அதில் குளித்து தன்னுடைய சாப விமோசனத்தை நீராடி தன்னுடைய சாபத்தை விளக்கின்றாரு நம்ம கீர பெருமான். இப்படி முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த பாதாள கங்கை தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நம்ம நீராடி முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அத்துணையும் போயிடும், நமக்கு நல்லதே நடக்கும். இங்கிருந்து நம்ம காசிக்கு போய் தான் கங்கையில குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கங்கையே நம்மை தேடி இங்க வந்திருக்கா முருகப்பெருமான் அருளால. அதனால நம்ம இந்த மாதிரி தீர்த்தங்கள்ல நீராடி நம்மளுடைய பாவங்களாக இருந்தாலும் சரி போகட்டும், புண்ணியங்கள் வந்து சேரட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் நாம பார்ப்போம். பாய்.